தமிழ்நாட்டுல வர ஏப்ரல் 23 சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்க நிலையில அதிமுக கூட்டணியில இருக்க கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதிகள் அப்படிங்கிற பட்டியலை வெளியிட்டிருக்கு. அதுபடி பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல இருக்க 234 தொகுதிகள்ல முக்கிய தொகுதிகளா பார்க்கப்படுற தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கி இருக்காரு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. இந்த விஷயம் தான் இப்போ தமிழ்நாடு அரசியல்ல பெரிய பேசுபொருளா மாறி இருக்கு. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது 14 அமைச்சர்களோட தொகுதிகளையும் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. இதுல முதல்ல பார்த்தோம் அப்படின்னா தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் போட்டியிட விரும்புற தொகுதியான பெரம்பூர் தொகுதிய அதிமுக கூட்டணியில் இருக்க பாமகவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. அதே போல நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் போட்டியிடுற தொகுதியான காரைக்குடி தொகுதியும் அமமுகவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. மேலும் சபாநாயகர் அப்பாவோட தொகுதியான ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. அதிமுக கோட்டன்னு சொல்லப்படக்கூடிய சபாநாயகராக இருந்த தனபாலுவோட அவினாசி தனி தொகுதியும் பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. இப்படி முக்கிய தொகுதிகளை தான் கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு பார்த்தா 14 திமுக அமைச்சர்களோட சொந்த தொகுதிகளையும் அதிமுக நேரடியா போட்டியிடாம கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கி இருக்கு. அதுபடி பார்த்தோம் அப்படின்னா அமைச்சர் மனோ தங்கராஜோட பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதி, அமைச்சர் ஏவா வேலுவோட திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதி, அமைச்சர் நாசரோட ஆவடி சட்டமன்ற தொகுதி, அமைச்சர் பெரிய கருப்பனோட திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி, அமைச்சர் மதிவேந்தனோட ராசிபுரம் சட்டமன்ற தொகுதி மற்றும் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனோட திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதிகளும் அதிமுக போட்டியிடாம பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. இன்னும் சொல்லணும் அப்படின்னா அமைச்சர் KN நேருவோட திருச்சி மேற்கு சட்டமன்ற தொகுதி, அமைச்சர் மா சுப்பிரமணியனோட சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதி, அமைச்சர் TRB ராஜாவோட மன்னார்குடி சட்டமன்ற தொகுதி ஆகிய தொகுதிகளிலும் அதிமுக நேரடியா போட்டியிடாம அமமுக கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. மேலும் சங்கரபாணியோட ஒட்டஞ்சத்திரம் சட்டமன்ற தொகுதி, அமைச்சர் முத்துசாமியோட ஈரோடு மேற்கு சட்டமன்ற தொகுதி மற்றும் அமைச்சர் காந்தியோட ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியும் அதிமுக நேரடியா நிக்காம தமிழ் மாநில காங்கிரஸ்க்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த தொகுதி பட்டியல் படி நம்ம கணிப்பு பண்ணோம் அப்படின்னா தேர்தல் நெருங்குற வேளையில இப்படி முக்கிய தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு வழங்கி மிச்சம் இருக்க 169 தொகுதிகள்ல அதிமுக களம் காண இருக்கு. ஆனா இந்த தொகுதி பட்டியல் அதிமுக தொண்டர்கள் கிட்டையும் அதிமுக சார்ந்தவர்கள் கிட்டையும் பெரிய அதிர்ச்சியையும் மனவேதனையும் ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரியான ஒரு தொகுதி பங்கீட எப்படி செஞ்சாரு, இவரோட தேர்தல் வியூகம் தான் என்ன அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும்.